நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் அரசு செவிலியர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் அமிலம் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இலுப்புலி கிராமத்தில் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரிந்து வரும் விஜயகுமார் என்பவர் பணியை முடித்துவிட்டு நாராயணன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். மாணிக்கம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது பின்னால் வந்த 2 பேர் விஜயகுமாரி மீது திடீரென அமிலத்தை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் விஜயகுமாரின் முகத்தின் வலது பக்கத்தில் அதிக காயம் ஏற்பட்டது. உடன் வந்த நாராயணனும் அமிலம் பட்டு காயமடைந்தார். நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். அமிலம் வீசிய நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.